ஹம்து சலவாத்துக்கு பின் இந்த பதிவு தாகூத்தை பற்றி முழுமையாக அலசும் ஒரு இஸ்லாமிய வரலாற்று அரசியல் ஆய்வாகும். இது எனது சொந்த ஆய்வு மட்டும்தான், ஆகவே பிழைகள் ஏதும் இருந்தால் அழகான முறையில் சுட்டிக்காட்டி உங்கள் சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள். தாகூத்தைப் பற்றி நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? திருக்குரான் கூறுகிறது, எவர் தாகூத்தை நிராகரிக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவர் உறுதியான கைப்பிடியைப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த குரான் வசனத்தில் இறைவனை ஈமான் கொள்வதற்கு முன்னால் தாகூத்தை நிராகரிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஒருவர் மூமின் ஆவதற்கு முன்னால் தாகூத்தை நிராகரிக்க வேண்டும். தாகூத்தை நிராகரிப்பதற்கு முன்னால் தாகூத்தை பற்றி கலங்கமில்லாமல் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. தாகூத் என்ற சொல்லின் வேர் சொல்லுடன் மடமைக்கால அரபுகள் கொண்டிருந்த தொடர்பு. இம்ருல் கைஸ் கூறுகிறார், ஆசையா அவனை எல்லை மீறச் செய்தது, அறிவீனமா அவனை வழிகெடுத்தது. இங்கு அவர் எல்லை மீறுதல் எனும் அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார். அந்நாபிகா அத்துப்பியானி கூறுகிறார், நான் புத்தி உள்ளவர்களோடு நீண்ட காலமாக பழகியிருந்தாலும் காலம் அவர்களின் ஒவ்வொரு அத்துமீறுதலுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்துவிட்டது. இங்கு அவர் அகந்தை, அத்துமீறல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார். ஜுஹைர் பின் அபி சுல்மா கூறுகிறார், தன்னுடைய கௌரவத்தையும் மரியாதையையும் காக்கும் அளவு ஒருவனிடம் பயம் இல்லை என்றால் அவன் தவறுகள் செய்து விழுந்து விடுவான். இங்கு அவர் குற்றம், தவறு என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார். ஆகவே மடமைக்கால அரபுகள் தாகூத் என்ற வார்த்தையின் வேர் சொற்களை எல்லை மீறுதல், அகந்தை கொள்ளுதல், குற்றம் செய்தல், தவறிழைத்தல் ஆகிய வார்த்தைகளில் பயன்படுத்தினர். தாகூத் என்ற வார்த்தை அரபுகள் மத்தியில் பரிச்சயமானதல்ல. இஸ்லாத்துக்கு முன்னால் அரபுகளிடம் தாகூத் என்ற வார்த்தை பேச்சு வழக்கில் இருக்கவில்லை. குரான்தான் இந்த வார்த்தையை புழக்கத்துக்கு கொண்டு வந்தது. இமாம் அத்தபரி ரஹ்மதுல்லா அவர்கள் தனது தப்சீர் அத்தபரியில் தாகூத் என்பது குரானில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சொல், இஸ்லாமுக்கு முன் இது பயன்பாட்டில் இல்லை என்கிறார். இப்னு மன்சூர் ரஹ்மதுல்லா தனது லிசான் அலரப் என்ற அகராதியில் தாகூத் என்பது குரானிய சொல் என்று உறுதிப்படுத்துகிறார். ஏன் தாகூத் என்ற வார்த்தை அரபுகளால் பயன்படுத்தப்படவில்லை? இஸ்லாமுக்கு முந்தைய அரேபியாவின் சிலை வழிபாடு பற்றி விரிவாக விளக்கிய இப்னு அல்கல்பி தனது கிதாப் அலஸ்னாம் என்ற ஆராய்ச்சி புத்தகத்தில் தாகூத் என்ற சொல்லை அரபுகள் சிலைகளுக்கு பயன்படுத்தியிருக்கவில்லை. மாறாக அஸ்னாம், ஆலிஹா, ஜிப்தத் போன்ற பெயர்களில் அழைத்தனர். அவர்கள் சிலைகளுக்கு தாகூத் என்று சொல்லாமல் இருக்க காரணம் இருந்தது. அதற்கு அரபு மொழியைப் பற்றி சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். தாகூத் என்ற வார்த்தைக்கு நல்ல அர்த்தங்களை கற்பிக்கவே முடியாது. நாம் முன்னர் பார்த்தபடி தாகூத் என்ற வார்த்தையின் மூல வார்த்தைகள் தவறு, குற்றம் என்றே இருந்தன. சிலைகளுக்கு அவர்கள் இந்த பெயரை சூட்டினால் மிகவும் அத்துமீறுபவன், மிகவும் குற்றம் செய்தவன் என்று பொருளாகிவிடும். மடமை அரபுகள் தங்களுடைய கடவுள்களை நித்தியமானவன், நோய் நீக்குபவன், மகிழ்ச்சி தருபவன் என்றே அழைத்தனர். இப்படியிருக்கும் அவர்கள் அதிக கலகம் செய்பவன், அதிகம் அத்துமீறுபவன் என்று தங்களுடைய கடவுள்களை அழைத்துக் கொள்வார்களா என்ன? அல் குரானில் தாகூத். முதலில் தாகூத் என்ற சொல் குரானில் நேரடியாக 8 முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதலாவது வசனம், நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். மேலும் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், தாக்கூத்துக்கு அடிபணிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம். அதன் பின்னர் அவர்களில் சிலருக்கு அல்லாஹ் நேர்வழியை அளித்தான். வேறு சிலர் மீது வழிகேடு விதிக்கப்பட்டுவிட்டது. எனவே பூமியில் சுற்றித்திரிந்து பாருங்கள் பொய்யாக்கியவர்களின் கதை என்னவாயிற்று என்பதை. இந்த இறைவசனத்தில் இருந்து 3 செய்திகள் கிடைக்கின்றன. முதலாவது, இறைவன் 2 பாதைகளை பிரித்து காட்டுகிறான். ஒன்று இறைவனுக்கு அடிபணிவது, மற்றுமொன்று தாகூத்துக்கு அடிபணிவது. இங்கு இறைவன் 3வது ஒரு பாதையை வைக்கவில்லை. இரண்டாவது கூறுகிறான், இதனை கூறுவதற்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் வந்தார். மூன்றாவது, இந்த 2 அளவுகோல்களின் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்கள் மற்றும் கெட்டவர்கள் என வடிகட்டப்பட்டார்கள். இப்போது இந்த வசனத்தை குறித்து ஆரம்ப கால முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கங்களை கூறுகின்றார்கள் என்பதனை பார்க்கலாம். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள்
தனது தப்சீர் அல்-குர்ஆன் அல்-அலீம் என்ற விரிவுரையில் இந்த வசனத்துக்கு விளக்கமாக, அல்லாஹ் தம் தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பி தவ்ஹீத், அதாவது ஓரே இறைவனின் வழிபாட்டின் பக்கம் அழைப்பதாகவும் தாகூத்தை நிராகரிக்க கட்டளை இடப்பட்டதாகவும் கூறுகிறார். மேலும் இதன் விளைவாக சிலர் நேர்வழி அடைந்தனர், மற்றவர்கள் தங்களுடைய தேர்வின் அடிப்படையில் வழிகேட்டுக்குள் வீழ்ந்தனர் என்கிறார். மேலும் கூறுகையில், பூமியில் சுற்றிச் சென்று பாருங்கள் என்ற வசனத்தை இறைநீதியின் ஆதாரங்களை கண்களால் காணும் அழைப்பாகவே எடுத்துக்கொள்கிறார். இமாம் அத்தபரி ரஹ்மதுல்லா அவர்கள் ஜாமியுல் பயான் என்ற தனது குர்ஆன் விளக்க உரையில் பண்டைய சமூகங்கள், நாகரிகங்கள், பழக்க வழக்கங்கள் குறித்து வரலாற்றுப் பின்னணியுடன் தெளிவாக விளக்குகிறார். மேலும் அவர்களில் சிலர் நேர்வழி நடந்தார்கள், சிலர் வழிகெட்டுப் போனார்கள் என்பதை இறை அருள் மற்றும் மனிதனின் சுதந்திரமான தேர்வு பற்றியது என பரஸ்பரம் இணைந்ததாக கூறுகிறார்கள். மேலும் கூறுகையில், பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள் என கூறப்படுவது என்னவென்றால் அது ஒரு கல்வி நோக்கான அழைப்பு ஆகும். வரலாறு, புவியியல், பழங்குடிச் சின்னங்கள் ஆகியவை இறை மரியாதையும் அவனது தண்டனையும் காட்டுகின்றன. இவை படிப்பினைகளாகும் என்கிறார். இமாம் அல்-குர்துபி ரஹ்மதுல்லா அவர்கள் ஜாமி உல் அஹ்காம் வல் குர்ஆன் என்ற தனது குர்ஆன் விளக்க உரையில் தூதர்களை அனுப்பினோம் என்ற வசனத்துக்கு விளக்கம் அளிக்குகையில், தூதர்கள் என்பவர்கள் வெறும் சமூக உறுப்பினர்கள் அல்ல, மாறாக இறைவனால் நேர்வழி காட்டப்பட்ட, தீர்க்கமான அறிவு கொடுக்கப்பட்ட, நீதியோடும் நேர்மையோடும் வழிகாட்டக் கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். மேலும் கூறுகையில், சிலர் நேர்வழி நடந்தார்கள் மற்றும் சிலர் வழிகெட்டுப் போனார்கள் என்பதனை விளக்குகையில், இது இறைவனின் அருளையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தையும் சுட்டிக்காட்டுகிறது என்கிறார்கள். மேலும் பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள் என்பதை அவர் ஆதாரவியல் ஆய்வு வழிமுறை என்று எடுத்துக்கொள்கிறார். இது வரலாறு, வரலாற்று சின்னங்கள், பழங்குடி அமைப்புகள் முதலியவற்றின் மூலம் அல்லாஹ்வின் நியாயத்தை பார்க்கும் ஒரு முயற்சியாகும் என்கிறார். மௌலானா அபுல் ஆலா மோதூதி ரஹ்மதுல்லா அவர்கள் தனது தஃஹீமுல் குர்ஆன் என்ற திருக்குர்ஆன் விரிவுரையில் இந்த வசனத்தை இன்றைய முஸ்லிம் சமூகங்களுக்கு உரிய அறிவுறுத்தலாக எடுத்துக்கொள்கிறார். தூதர்களைப் போல இன்றைய முஸ்லிம்கள் தங்கள் சமூகத்தை எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். மேலும் வழிகாட்டப்பட்டு மற்றும் வழிகெட்டவர்கள் என்பதன் மூலம் மனிதர்களின் பொறுப்புகள் இந்த வசனங்களில் சுற்றிக் காட்டப்படுவதாக உறுதி செய்கிறார். மேலும் கூறுகையில், பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள் என்பதன் மூலமின்றைய உலகச் சூழ்நிலைகளை பார்த்து வரலாற்றுப் பிழைகள் மீண்டும் நடக்காதவாறு உணர்ந்து செயல்படுங்கள் என வலியுறுத்துகிறார். முடிவாக அல்-குர்ஆன் 16ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனம் பின்வரும் குறிப்புகளை தன்னுள்ளே கொண்டுள்ளன. முதலாவது, அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தூதர்களை அனுப்பியிருப்பது இறைத்திட்டத்தின் ஒரு பாகமாகும். இரண்டாவது, தூதர்கள் என்போர் சாதாரண சமூக பிரஜைகள் அல்ல, மாறாக இறைவனிடம் இருந்து நேர்வழி பெற்ற, நீதியையும் அநீதியையும் கலங்கம் இல்லாமல் பிரித்து பார்க்கும் அறிவு கொண்ட, சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்காகவும் தலைமை தாங்குவதற்காகவும் இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள்தான் இந்த இறை தூதர்கள் என்பது தெளிவாகிறது. மூன்றாவது, அவர்கள் அனைவரும் தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதுடன் மட்டும் நின்று விடாமல் தாகூத்தை நிராகரிக்குமாறும் உறுதியாக கூறினார்கள். இந்த கூற்று அனைத்து பிரபலமான முஸ்லிம்களாலும் ஏகமனதாக உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றன. நான்காவது, சிலர் நேர்வழி அடைந்தனர் மற்றும் சிலர் வழி கெட்டுப் போனார்கள் என்பதில் இருந்து இறைவனின் அருளும் அவன் மனிதனுக்கு கொடுத்து இருக்கும் சுதந்திரமான தேர்வு பற்றிய உரிமையும் கண்கூடாக தெளிவாக காண முடிகிறது. ஐந்தாவது, மனிதன் தனது செயல்களுக்கும் முடிவுகளுக்கும் பொறுப்பு உடையவன் என்பதையும், நேர்வழி அல்லது வழிகேடு என்பவை முதலில் தானாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதால் தான் வந்தது என்பதும் தெளிவாகிறது. ஆறாவது, பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள் என்பது வரலாறு மற்றும் புவியியல் விழிப்புணர்வு ஆகவும், மற்ற சமூகங்களுடன் தங்களை ஒப்பிட்டுப் பார்த்து சரி தவறு என்பதனை கலங்கமில்லாமல் புரிந்து கொள்ளும்படியும், நீங்களாகவே தவறுகள் செய்து படிப்பினை பெறுவதை விட இது சேதாரம் குறைந்த மிக இலகுவான வழிமுறையாகும் என்பதாகவும் விளங்கிக் கொள்ளப்படுகிறது. அல்-குர்ஆன் 16ஆம் அத்தியாயம் 36ஆம் வசனத்தில் இறைவன் பயன்படுத்திய சொற்களுக்கு பின்னால் ஒழிந்து இருக்கும் ஹிகமத்துகள். இந்த வசனத்தில் இறைவனை வணங்குங்கள் என்று கூறும் நபிமார்கள் அபுது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூல வார்த்தை அப்தத் என்பதாகும்.
இந்த அப்தத் என்ற வார்த்தையை அகராதிகள் எவ்வாறு வரையறுக்கின்றன என்று பார்ப்போம். முகம்மது புவாத் அப்துல் பாக்கி அவர்கள் தனது முஜமுல் முக்கரிஸ் என்ற தனது அகராதியில் அல்லாவை முழுமையாக வணங்குவது, வழிபடுவது, அடிமையாக இருப்பது என்பதற்கான கட்டளை என்கிறார். அர்ராகிபுல் அஸ்ஃபஹானி அவர்கள் அல் முஃப்ரதாத் என்ற தனது அகராதியில் அல்லாவிடம் பணிவும் தாழ்வும் காட்டி மிகுதியான அன்புடன் அடிமைப்பட்ட நிலையை வெளிப்படுத்துதல் என்கிறார். அஸ்ஸுயூதி அல்ஜபீதி அவர்கள் தாஜ் அல் அரூஸ் என்ற தனது அகராதியில் அப்தத் என்பது தாழ்வின் உச்சநிலை என்கிறார். ஆகவே பயப்படுதல், பணிவுடன் இருத்தல், கீழ்ப்படுதல் மட்டுமல்லாமல் இவை அனைத்தையும் அன்பின் வெளிப்பாடாக செய்தல் என்பதுதான் அப் என்ற வார்த்தைக்கு பொருள் ஆகிறது. ஒருவேளை குரானில் அப்புது என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆமனு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருந்தால் இஸ்லாம் என்பது வெறும் ஒரு நம்பிக்கை சார்ந்த தத்துவமாக மட்டுமே இருந்திருக்கும். ஒருவேளை சல்லு என்ற வார்த்தை பயன்பட்டு இருந்தால் இஸ்லாம் பள்ளி வாயல்களுக்குள் மட்டும் அடங்கி போயிருக்கும். ஒருவேளை அதியு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருந்தால் இஸ்லாம் என்பது வெறும் ஒரு இராணுவ புரட்சியாக மட்டும் இருந்திருக்கும். காரணம், அதியு என்பது விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் செய்தே தீர வேண்டிய நிர்பந்தத்தை குறிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு இராணுவ வீரனை ஒப்பிடலாம். முடிவாக, குரானில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையின் ஹிகமத் என்னவென்றால், அது மனதால் விரும்பி, கட்டுப்பட்டு, அடிமை என்பதை ஒப்புக்கொண்டு, இவை அனைத்தாலும் உந்தப்பட்டு, இறைவனின் கட்டளைகளை முழு மனதுடன் திருப்தியாக நிறைவேற்றுவதை குறிக்கிறது. அடுத்ததாக, அல்குரான் 16ஆம் அத்தியாயம் 36ஆம் அதே வசனத்தில், தாகுத்தை நிராகரியுங்கள் என்று கூறும் நபிமார்கள் இத்தனிபு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூல வார்த்தை ஜன்பு என்பது ஆகும். இந்த ஜனபு என்ற வார்த்தையை அகராதிகள் எவ்வாறு வரையறுக்கின்றன என்று பார்ப்போம். இப்னு ஃபாரிஸ் அவர்கள் மஜ்முல் மகாயிஸ் என்ற தனது அகராதியில் ஜனப என்பதன் அடிப்படை பொருள் வெறுமனே விட்டுவிடுதல் என்பது மட்டுமல்ல, மாறாக ஒரு விஷயத்தில் இருந்து அல்லது ஒரு நபரில் இருந்து உணர்வுடன் நெறிமுறையாக தன்னை விலக்கி வைத்துக் கொள்ளுதல் என்கிறார். மேலும் கூறுகையில், ஜனப்து என்பது நான் அதிலிருந்து விலகினேன் என்பதாகும். மாறாக இத்தனப்து என்பது நான் முழுமையான உணர்வுடன் விலகினேன் என்பதாகும் என்கிறார். உதாரணமாக, போதை வஸ்துக்களில் இருந்து ஒருவன் விலகினான் என்றால் உண்மையில் போதை வஸ்துக்களை விட்டு மட்டும் அவன் விலகவில்லை, மாறாக போதை வஸ்து பாவிக்கும் இடங்கள், போதை வஸ்து பாவிக்கும் நண்பர்கள், போதை வஸ்துக்களை பாவிக்க வைப்பதற்கு அவனை தூண்டக்கூடிய காட்சிகள், விளம்பரங்கள் எல்லாவற்றையும் விட்டுதான் விலகுகிறான். அலஸ்ஹரி அவர்கள் த்ரீப் அல்லுகா என்ற தனது அகராதியில் ஜன்பு என்பது ஒன்றுக்கு அருகில் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் இதினாப் என்பது ஒரு பொருளில் இருந்து தூர விலகி அதை விட்டுவிடும் செயலாகும். மேலும் கூறுகையில், இது வெறும் விலகி இருத்தலை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக தொடர்ந்து இடைவெளி பேணுதல், முற்றாக முறித்தல், அருகில் நெருங்காமல் இருக்க தொடர்ந்து முயற்சி செய்தல் என்பதனையே குறிக்கிறது என்கிறார்கள். அல்ஜப்ஹரி அவர்கள் அஸ்ஸிஹாத்தில் லுகா எனும் தனது அகராதியில் இத்தினாப் என்பது அனுமதிக்க முடியாத தீமையான விஷயங்களிலிருந்து விலகி நிற்பதாகும் என்கிறார். ஆகவே இதிலிருந்து இத்தனிப்பு என்பது சாதாரணமாக விலகி நிற்பதை குறிக்கவில்லை என்பதையும், அது கடுமையாக பகைமை பாராட்டும் அளவு, ஜன்ம பகை கொள்ளும் அளவு தீவிரமானது என்பது தெளிவாகிறது. ஒருவேளை குரானில் இத்தனிபு என்ற வார்த்தைக்கு பதிலாக லாதபுது என்று கூறியிருந்தால் வெறும் பூஜை, ஆராதனை, வழிபாடு என்பவற்றை மட்டும்தான் தடுத்திருக்கும். ஆனால் இத்தனிபு என்று கூறுவதன் மூலம் முற்றுமுழுதான நிராகரிப்பை இது கூறுகிறது. இதில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை. திருக்குரான் கூறுகிறது, இவ்வாறு அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழும் நடத்தையை விடுத்து வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான். இது குரானின் கடுமையான எச்சரிக்கை ஆகும். ஒருவேளை குரானில் இத்தனிபு என்ற வார்த்தைக்கு பதிலாக லாதத்தபு என்று கூறியிருந்தால் வெறும் பின்பற்றுதலைத்தான் அவை தடை செய்திருக்கும். மனதால் வெறுத்து ஒதுங்குவது, தொடர்ந்தும் இடைவெளி பேணுவது, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் சிறுபான்மையிலும் பெரும்பான்மையிலும் நிலைத்து நிற்பதை இந்த வார்த்தை குறிக்காது.
ஒருவேளை குரானில் இத்தனிபு என்ற வார்த்தைக்கு பதிலாக அத்துகு என்று கூறியிருந்தால் அந்த தாகுத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று மட்டும்தான் பொருளாகும். இந்த வார்த்தையில் அவ்வளவாக அழுத்தமில்லை. உதாரணமாக ஒரு குழந்தையிடம் கையில் இருக்கும் கழுவை விட்டுவிடு என்று கூறுவது போன்றாகும். முடிவாக குரானில் பயன்படுத்தப்பட்ட இத்தனிபு என்ற வார்த்தையின் ஹிகமத் என்னவென்றால், தாகுத்தை மனதால் முழுமையாக வெறுத்து அதனுடன் தொடர்ந்து இடைவெளி பேணி அது சம்பந்தப்பட்ட நபர்கள், இடங்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து வெற்றியிலும் தோல்வியிலும், இலாபத்திலும் நஷ்டத்திலும், தனிமையிலும் கூட்டத்திலும் எப்போதும் அதனைத் தொடர்ந்து வெறுத்து அதனுடன் பகைமை பாராட்டே அதில் தொடர்ந்தும் இருந்து முயற்சிப்பதாகும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.